ரமலான் பண்டிகையை முன்னிட்டு சென்னை ராயப்பேட்டையில் உள்ள காணிக்கை அன்னை தேவாலய மைதானத்தில் 1000க்கும் மேற்பட்ட இஸ்லாமியர்கள் சிறப்பு தொழுகையில் ஈடுபட்டு வருகின்றனர். அதன் நேரடி காட்சிகளுடன் எமது செய்தியாளர் மணிகண்டன் இணைகிறார். மணிகண்டன், ரமலான் பண்டிகையை முன்னிட்டு இஸ்லாமியர்கள் மேற்கொண்டு வரும் சிறப்பு தொழுகை குறித்த விவரங்களை பதிவு பண்ணுங்க. வணக்கம். ரமலான் மாதத்தை பொறுத்தவரையில் ரமலான் மாதத்தின் இறுதி நாளான ஈத் அல் ஃபித்ர் எனப்படக்கூடிய ஈகை திருநாள், ரமலான் திருநாள் இன்று நாடு முழுவதும் வெகு விமர்சையாக கொண்டாடப்பட்டு வருகிறது. கிட்டத்தட்ட ஒரு மாத காலமாக காலை முதல் மாலை வரை நோன்பிருந்து அவர்கள் இந்த சிறப்பு தொழுகையில் இந்த ரம்ஜான் நாளை ஈகை திருநாளாக இஸ்லாமியர்கள் கொண்டாடுவது வழக்கம். அந்த அடிப்படையில் பிறை தென்பட்டதற்கு மறுநாளான ஏப்ரல் 11ஆம் தேதி ரம்ஜான் கொண்டாடப்படும் என அரசு தலைமை காஜி அறிவித்ததன் அடிப்படையில் இன்று தமிழகம் முழுவதும் இஸ்லாமியர்கள் வெகு விமர்சையாக இந்த ரம்ஜான் திருநாளை, ஈகை திருநாளை கொண்டாடி வருகின்றனர். அந்த அடிப்படையில் சென்னை ராயப்பேட்டையில் இருக்கக்கூடிய காணிக்கை அன்னை தேவாலயத்தின் திடலில் இஸ்லாமியர்கள் 1000க்கும் மேற்பட்டோர் ஒன்று கூடி அந்த சிறப்பு தொழுகையில் ஈடுபட்டு வருகின்றனர். இஸ்லாமியர்களை பொறுத்தவரையில் மிக முக்கியமாக கொண்டாடப்படக்கூடிய நாட்களில் ரமஜான் திருநாள், அதாவது இந்த ஈகை திருநாள் எனப்படக்கூடிய ஈத் அல் ஃபித்ர் என்பது மிக முக்கிய நாளாக பார்க்கப்படுகிறது. அவர்களது புனித மாதங்களான ரமலானின் இறுதி நாளில் இந்த ஈகை திருநாளை அவர்கள் கொண்டாடுகின்றனர். இன்றைய தினம் அதிகாலையிலே எழுந்து புத்தாடைகள் அணிந்து நேரடியாக தொழுகை திடல்களுக்கோ அல்லது அவர்களது ஆலயங்களுக்கு வழிபடும் ஆலயங்களுக்கு சென்று இந்த தொழுகையில் ஈடுபடுவது வழக்கம். அந்த அடிப்படையில் திடல்ல, அதுவும் ஒரு தேவாலயத்தின் திடல்ல இஸ்லாமியர்கள் இந்த அவர்களுக்கான தொழுகையை நடத்தியிருப்பது மிகவும் குறிப்பிடத்தக்கதாக பார்க்கப்படுகிறது. மேலும் இன்றைய நாள் முழுவதுமே அவர்களால் இயன்றதை செய்வோம் இல்லாதவர்க்கே என்ற நோக்கத்தோடு ஈகை திருநாளை கொண்டாடுவதற்காக தமிழ்நாடு முழுவதுமே இஸ்லாமியர்கள் தயார் நிலையில் வருகின்றனர். அதன் தொடர்ச்சியாகத்தான் சென்னையில் இருக்கக்கூடிய காணிக்கை அன்னை ஆலய திடல்ல இஸ்லாமியர்கள் தற்போது அவர்களது சிறப்பு தொழுகையை மேற்கொண்டு வருகின்றனர். இந்த நாளில் இந்த ஆண்டு முழுவதும் அனைவருமே நன்றாக இருக்க வேண்டும், நலமுடன் இருக்க வேண்டும் என்ற பிரார்த்தனைகளை அவர்களது இறைவனிடத்தில் அவர்கள் வைக்கின்றனர். இந்த ஒரு மாதம் முழுவதும் நோன்பிருந்து அவர்களது பிரார்த்தனைகளை இறைவனிடத்தில் வைக்கும்போது இறைவன் அவரது பிரார்த்தனைகளுக்கு செவி சாய்ப்பார் என்பது அவர்களது நம்பிக்கையாக இருக்கிறது. உலகம் முழுவதும் இருக்கக்கூடிய இஸ்லாமிய மக்களுக்கு ஈத் அல் ஃபித்ர் வாழ்த்துக்கள். ரமலான் பண்டிகையை முன்னிட்டு இஸ்லாமியர்கள் சிறப்பு தொழுகையில் ஈடுபட்டு வருகின்றனர். விவரங்களை வழங்கியதற்கு நன்றி மணிகண்டன்.